ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோவில் மானிட்டேஷன் எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சிம்பிளாக நான் சொல்ல போகிறது யூடியூப் அப்படிங்கிறது வீடியோ பிளாட்ஃபாரத்தில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொல்ல போகிறது டெய்லி மோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி தான். ஆப்னா ஆப்பு கிடையாது, யூடியூப் எப்படியோ அதே தான். அதாவது வீடியோவில் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் அப்படிங்கிறது முதல் இடத்துல இருக்குது அப்படின்னா, இரண்டாவது இடத்துல டெய்லி மோஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதற்கு எந்த வித எலிஜிபிலிட்டியுமே கிடையாது. நீங்கள் ஒரு வீடியோ போட்டோன்னையோ 2 வீடியோ போட்டோன்னையோ நீங்கள் எப்போ வேணாலும் மானிட்டேஷன் எனபிள் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதாவது உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி மோஷன் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் கூட அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா குரோம் ப்ரௌசரில் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். யூடியூப்பில் இருக்க தமிழ் சேனல்களில் எல்லா பெரிய சேனல்களுமே டெய்லி மோஷன்லேயும் அவங்களுக்கு ஒரு சேனல் இருக்கும், யூடியூப்லேயும் சேனல் இருக்கும், டெய்லி மோஷன்லேயும் ஒரு சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா யூடியூப்பை விட நிறைய வருமானம் டெய்லி மோஷனில் சம்பாதிக்கலாம் அதிக அளவில். டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த மாதிரி டார்கெட்டுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு வீடியோ 2 வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு உடனே நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி உடனே அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி உடனே அடுத்ததே விளம்பரமே வரும், அடுத்ததே ஆடு கொடுப்பாங்க, அடுத்த நிமிஷத்துலேருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். உடனே ஒரு வீடியோ போட்டோன்னே இல்லை, ஒரு 2-3 வீடியோ போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ போட்டோன்னே நீங்கள் எல்லா விஷயங்களுமே ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் உள்ள வீடியோவை கூட அப்படியே நீங்கள் டெய்லி மோஷனில் உங்கள் சேனலில் யூடியூப்பில் போடுறீங்களா அந்த வீடியோ அப்படியே டெய்லி மோஷன்லேயும் அப்லோட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் எந்த பிரச்சனைகளுமே வரவே வராது. ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ யூடியூப்பில் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், 45% வருமானத்தை அவங்க எடுத்துக்கிட்டு 45% வருமானத்தை நமக்கு கொடுத்துட்டு 55% வருமானத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் டெய்லி மோஷனை பொறுத்த வரைக்கும் 75% வருமானம் நமக்கு கொடுத்துட்டு 25% அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ யூடியூப்பை விட அதிக அளவில் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி அந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் அக்கௌண்ட்டு மானிட்டேஷன் எல்லாமே மானிட்டேஷனே கிடச்சிரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. 2020 ரொம்ப ஃபேமஸ் ஆயிரும். இப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லண்டன், கனடா, அமெரிக்கா, யூஎஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப யூடியூப்பை விட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது டெய்லி மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னைக்கு அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இது டெய்லி மோஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அன்னைக்கே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அன்னைக்கே மானிட்டேஷன் எல்லாமே கொடுத்துடலாம். அதே மாதிரி இதில் பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பேபால் வசதி, பேபால் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பேபால்லே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் பேபால்னா கொஞ்சம் சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. சட்டனாக சேனல் க்ரோத் ஆகும். நம்ம இந்த யூடியூப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கதறிக்கிட்டு கிடக்கணும். இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வீடியோ போட்டு ஒரு 10 வீடியோ போட்டிங்க அப்படின்னாலே சட்டனாக க்ரோத் ஆகும். அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸு, காப்பிரைட் கைட்லைன்ஸு யூடியூப் அளவுக்கு ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. நீங்கள் காப்பிரைட் வீடியோவே எடுத்து போடலாம், கொஞ்சம் உங்கள் வீடியோக்களில் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் வீடியோ போட்டிங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் டெய்லி மோஷனை ஆப்பையோ இல்லை கூகுள் குரோம்லேயோ போய் டெய்லி மோஷனை பாருங்கள். யூடியூப் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டெய்லி மோஷனும் இருக்கும். நம்ம தமிழ் சேனல்கள் எத்தனை பெரிய சேனல்கள் அதில் சேனல் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதை பற்றி நிறையா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி இணைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரேன். அடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். வாழ்க தமிழ். நன்றி.